இன்றைய தேவார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன். யாப்பேஸ் தேவனின் முழுமையான ஆசீர்வாதத்தை கேட்கிறார். அவருடைய எல்லையை பெரிதாக்கும்படி அவருடைய கரம் அவரோடு கூட இருக்கும்படியாகவும் அவர் கேட்கிறார். நாமும் தேவனிடம் இப்படித்தான் கேட்க வேண்டும். நமக்கும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். தேவனின் பாதுகாப்பு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். தீமையிலிருந்து அவர் நம்மை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள கேட்க வேண்டும். யாப்பேஸ் என்பதற்கு வேதனை அல்லது துக்கம் என்று பொருள். ஆனால் அவன் தன் நிலைவை கண்டு சோர்ந்து போகாமல் தேவன் நோக்கி ஜெபித்தபோது தேவன் அவரின் ஜெபத்தை கேட்டு அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றினார். நாமும் நம்பிக்கையோடு உண்மையாக ஜெபிக்கும்போது தேவன் நம் ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்விப்பார். நாமும் இன்று தேவனை நோக்கி ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். தேவன் நம் எல்லைகளை பெரிதாக்கவும் அவர் கரம் நம்மோடு இருக்கவும் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை ஜெபம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலிகளையும் மிஷனரிமாலையும் அவள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கற்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வெள்ளியும் தேச தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவள் உம்மை அறிந்து கொள்ளவும் தொழுந்து கொள்ளவும் சேவிக்கவும் கத்த கிருபைங்கப்பா. தேவன் ஒருவருக்கு கீழ்ப்படித கத்த இருதயங்களை அவளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க, தேவையெல்லாம் சந்திங்க, இரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்து கொடுங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இந்த வசனப்படி இறங்குங்கப்பா. ஆண்டவரே, நீ விரும்புவபடி உனக்கு ஆக கடவுள் இந்த வசனப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்படுவதன் வசனப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. உன்னை அதிசயங்களை காணப்படுவின் வசனப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. வாதியின் கூடாரத்தை அணுகாது என்ற வசனப்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. இந்த வசனங்களை கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, தேவையெல்லாம் சந்திங்க, இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.